கஷ்டத்துக்கு யாருமா லோன் கொடுப்பாங்க? என்ன தொழில் பண்றோம்னு என்ன வருமானம் இருக்குன்னு கேட்டுதானே லோன் கொடுத்துருப்பாங்க. நீங்க தான் சொல்லணும் லோன் கொடுக்கும்போது என்ன காரணத்துக்காக எவ்வளவு வருமானம் வருதுன்னு சொல்லி நீங்க எல்லாமே சொல்லிதானே சார் வாங்கி இருக்கிறோம். சாரா எழுதுனவங்களுக்கு தெரியாதாங்க சார், சொல்லிதானே வாங்கி இருக்கிறோம். நீங்க சொன்ன வருமானம் வந்துச்சுன்னா நீங்க பணம் கட்டலாம்ல. வேலை இல்லைங்க சார், வேலை இருந்தா தாங்க சார் கட்டலாம். என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க? எந்த நான் வேலைக்கு போகல, நான் வீட்டுல தாங்க சார் இருந்தேன். அவர் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு. இப்ப வேலை இல்லை, வீட்டுல தான் இருக்கிறாரு. வேலை இருந்தாதான் பணம் கட்ட முடியும் நான் சொல்லிட்டேன். எப்ப கட்டுவீங்க? 6 மாசம் டைம் இருந்துச்சு. 6 மாசம் தான் டைம் கொடுக்க முடியாது. அப்படி உங்களுக்கு 6 மாசம் டைம் வேணும்னா என்னால முடியல, சூழ்நிலை இருக்கு அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. வாங்க, அவங்ககிட்ட நாங்களும் வந்து பேசுறோம். பேசும்போது அவங்க டைம் வாங்கி கொடுத்தாங்கன்னா நீங்க ஏற்றுக்கணும், அவ்வளவுதான். நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சார். உங்களுக்கு பண்ணல, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். நான் வந்து சொல்றேன் சார். நாங்க மட்டும் தான் கேக்குறோம். நீங்க வந்து ஆளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஆளை யாரை கூப்பிட்டு வரலைங்களே. அப்புறம் யாரு வரும்? அவர் ஏன் அந்த இது எடுக்கிறாரு? நாங்க லோன் கொடுத்தது அவங்க. ஏன் சார் எனக்கு நீங்க டைம் கொடுக்கலன்னும் போது அப்புறம் அவங்கள நான் கூப்பிட போறேன். முறையான ரீசன் வந்து நீங்க சொல்லுங்க. முறையான ரீசன் தான் சார் அப்படி சார் சொல்லுங்க. சட்டப்படி உண்டான ஆக்ஷன் பண்ணுவாங்க. இப்ப உங்களுக்கு கட்ட முடியாதுங்க. இப்ப கட்ட முடியாது. என்ன பண்ணலாம்? ஒரு மாசம் இல்லனா கமிஷன் வாங்குறவங்க போட்டு கட்டணுமா கட்டக்கூடாது? ஏன் இதே உங்க தலைவர் அம்மா சொன்னாங்க. அவங்க வெளிய நின்னு சொல்றாங்க. யார் வாங்குனது? 4000 ரூபாய் கமிஷன் புள்ளைங்க வாங்கிருக்காங்க. நான் தான் அவங்க விஜயசாந்தி அவங்கள்ட்ட தான் 4000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. சப்போஸ் அவங்கள நாங்க கொடுமைப்படுத்துற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா என்னமா கேட்டாங்க? என்ன கேட்டாங்க? கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நம்ம கேட்டாங்க. என்ன தகுதி இருக்கு? என்ன தகுதி கட்டிங்க? தகுதி பேச. அங்க பேச விடுங்க. பேச விடுங்க. நான் ஏரியா மேனேஜருங்க. இப்போ உங்க பாக்க வந்து லெட்டருங்க. என்ன லெட்டர்? ஆர்கேஷன் லெட்டருங்க. இப்போ இவங்களை பார்க்க வரணும், இப்ப நேரம் பார்க்க போறோம் அப்படிலாம் கிடையாதா? ஆர்கேஷன் கிடையாதா? லோன் கொடுத்துறோம். லோன் கொடுத்துறீங்க சார். அதுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்கா இல்லையா? லோன் கொடுத்துட்டா நீங்க சட்டப்படி காலையில 7 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் பார்க்கலாங்க. வீட்டுக்கு போலாமா? போன் பண்ணி உங்க அட்டன் பண்ணாங்க இல்லையா? இப்ப வீட்டு யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அவங்க வீட்டுக்கு தான் வர முடியும். அவங்க வீட்டுக்கு நீங்க போன் பண்ணி அவங்க தகவல் சொன்னா நீங்க வரக்கூடாது. நீங்க அதுக்கு அந்த மாதிரி பண்ணணும். நான் கேட்போம். நான் மத்த கேமரா வந்து நான் கேட்போம். சரிங்களா? நாங்க சட்டத்துக்கு நீங்க மீறும் போது நாங்க கேட்போம். நீங்க யாரு என்னன்னு சொல்லுங்க. நாங்க மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம். ஜனநாயக முன்னேற்ற கழகம் மாவட்ட அமைச்சர் நான் பேசுறேன். சரிங்களா? இப்போ வந்து என் பேர் செந்தில்குமார். சரிங்களா? நீங்க இப்ப வந்து இப்ப அவருக்கு ஐடி கார்டுங்க. நீங்க எங்க தம்பி? ஐடி கார்டு தம்பி ஐடி கார்டுங்க. நீங்க உங்க ஐடி கொடுங்க. உங்க ஐடி கொடுங்க. வரேன். நீங்க நிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஐடி இருக்கு. உங்களுக்கு ஐடி நீங்க எடுத்துக்காமீங்க, நாங்க கொடுத்துறோம். இந்த இடத்துல ஐடி. இதான் நம்மளோட ஐடி. ஓகேவா? ஒவ்வொருத்தரையும் ஆர்பிஐயோட ரூல் படி வெரிஃபை பண்ணி அவங்களால கட்ட முடியுமான்னு கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு லோன் கொடுக்கணும். சரிங்களா? அந்த பண்ணைங்களானதை நான் கேட்டேன். சரியா? உங்க பொண்ணு வந்து உங்களுக்கு தகுதி இருக்கான்னு ஒரு லேடிஸ் மட்டும் இத்தனை பேர் வந்தீங்கன்னா உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன்? பணம் கட்டலன்னு கேட்டேன். நீங்க நேர வீட்டுல வந்து பேச வேண்டியானு சொல்லி சொன்னாங்க. அதனால வீட்டுக்கு வந்தோம். என்ன தகவல் சொன்னீங்க? போன வாரத்துக்கு முதல் வாரம் அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நீ அவங்க மேனேஜர் பேசிக்கோ அப்படின்ட்டாங்க. அதாவது இது குழு லோன். உங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட லோன் கொடுக்கலாம். உங்களுக்கு ஓடி விழுந்தால் அவங்களுக்கு சேர்ந்து அதை பாதிக்கும். சரியா? அதனால அவங்க பணம் இருந்தாங்க சார். நான் கட்ட முடியும். பணம் இல்லாத கட்டுனா நான் எப்படி கட்ட முடியும்? ஓடி இப்படி இப்ப எல்லாத்துக்கும் அவங்க ஆதார் கார்டு வச்சு உங்களுக்கு கொடுத்துறீங்களா? இவங்க ஆதார் கார்டு வச்சு அவங்களுக்கு கொடுத்துறீங்களா? குழுவுலதான் லோன் கொடுத்துருக்காங்க. தனிநபர் கடந்தவனுங்களா சார்? அது உங்க கம்பெனியோட சிஸ்டம். சரிங்களா? நீங்க அவங்க பூரா கரெக்டா கட்டி இவங்க கரெக்டா கட்டணும். இவங்களுக்கு ஓடி விழுகும். இவங்களுக்கு ஓடி வராம இருக்காது. சரிங்களா? நீங்க எல்லாத்துக்கும் ஓடி போகணுன்றது வந்து அது உங்க கம்பெனி ரூல்ஸ். சரிங்களா? அது ஓடி வராது. நீங்க இப்படியே சொல்லித்தான் மக்களை பூரா மிரட்டி வச்சு ஒண்ணு தாய் பிள்ளையா கூட அடி வச்சுட்டு இருக்கீங்க. யாரையும் மிரட்டல. அவங்க கட்ட முடியல. லீகலா போய் ஆக்ஷன் எடுங்க. அவங்க வந்து
என்னன்னு ஆபீஸ்ல வந்து எழுதி ஆபீஸ்ல வந்து வர தேவையில்ல. ஆபீஸ்க்கு எல்லாம் வரக்கூடிய லெட்டர் எழுதி அனுப்பிச்சு விடுவோம் அவ்வளோதான். நீங்க ரிஜிஸ்டர் வால் மூலமா லெட்டர் அனுப்பி கொடுங்க. நான் லீகலா பாருங்க சொல்லுங்க. சரி, நானும் அதான் சொல்றேன். இல்ல உங்களால 6 மாசம் கழிச்சு கட்ட முடியும். 6 மாசம் கழிச்சு கட்டுங்க போதும், ஒன்றும் பிரச்சனை இல்ல. 6 மாசம் வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம். எங்க பிரான்ச் ஆபீஸ் இருக்கு, எல்லாமே கம்பெனியோட டீடைல் எல்லாம் அட்டை இருக்கு, அட்டை இருக்கா? அட்டையெல்லாம் என்கிட்ட எதுவுமே அட்டை கொடுக்கலாம்ல? நான் இருங்கண்ணே. வசூல் பண்ணாங்கல்ல, வசூல் பண்ணாக்கா வசூல் கேட்டு அன்னைக்கு என்ன வேலைக்கு கொண்டு வர இருக்காரு வேலைக்கு. இவெல்லாம் யார் கேட்டது? கேட்டது. இவர்தானா? ஏன் சார்? சார் இப்படிதான் எல்லாத்தையும் என்ன அடிமைப்படுத்திட்டீங்களா? நீங்க பணம் கொடுத்து எல்லாமே பேசுறீங்களா? அப்படி இல்ல. அப்புறம் பேசுறது என்னன்னு கேளுங்க. என்ன சார் அன்னைக்கு ரெக்கார்டு வேலைக்கு இருக்கு பேசுறீங்களா? என்கிட்ட. வேலை வேணா இப்ப சொல்லுங்க. நான் ஒரு வேலைக்கு விடுறேன்னா நான் வேலையே தேடி கொடுப்பேன். என்ன வேலை வாங்கி கொடுப்பீங்க? நீங்களா போய் ஆக்ஷன் எடுங்க. நான் வேலை தேடி தரேன்னா அப்ப என்ன மக்கள் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை. தேவையில்லாத பிரச்சனைகள் பேசக்கூடாது. நீ அன்னைக்கு பேச வேலை வாங்கி கொடுக்குற, மயிர் வாங்கி கொடு, மத்த வாங்கி கொடுக்குறேன்றீங்க. அன்னைக்கு என்ன அவ்வளவு பேசுறீங்க? நீங்க வாங்கி கொடுத்து அவங்க வேலை சொல்ற அவசியம் இல்லைங்க. நீங்க யாரு? பணம் வாங்குறதோட நிப்பாடிங்க. நான் எதுக்கு உங்ககிட்ட ஆமா. அப்புறம் ஐடி கார்டு எடுங்க. உங்க ஐடி கார்டு எடுங்க. நாங்க எப்படி எடுக்கணும் நாங்க சார் எடுக்கணும். உங்க ஐடி கார்டு எடுங்க. நாங்க எடுத்து தேவையில்லாம வந்து பேசிட்டு இருக்குதுங்க. என்னங்க ஐடி கார்டு? அதான் ஐடி கார்டு. ஒரு ஐடி கார்டு ஒரு ஐடி கார்டு ஒரு ஐடி கார்டு கைது கேட்டு சார் உங்க ஐடி கார்டுங்க சார். நீங்க என்ன வரீங்க? அது அவங்க கேட்டு சொல்லுங்க. அவங்க கேட்கலாம். நாங்க கேக்குற பதில் சொல்லுங்க சார். நாங்க கேக்குற பதில் சொல்லுங்க. நாங்க மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்கு. எங்களுக்கு அதிகாரம் இருக்கு. நீங்க யாருங்க? என்ன மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம், மக்கள் முன்னேற்ற ஜனநாயக கழகம் மாவட்ட அமைப்பு செயலாளர். நாங்க வருவோம். என்னால கட்ட இந்த மாதிரி விஷயம் நாங்க வருவாங்க என்று அவங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, போய் நீ பண்ணிக்க, நீ போ போ போலீஸ் ஸ்டேஷன் போ, இப்ப நீங்க போலீஸ் நீ பண்ணிக்க. யார் வேண்டானா நீங்க நாங்க வர்றோம். கேளுங்க. நீங்க சொல்ல நான் கேட்க முடியாது. இங்க நிக்கிற நீங்க சட்ட விரோதம். என்ன சரிங்களா? சட்டவிரோதம்? போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நீ கம்ப்ளைண்ட் பண்ணியா? கட்டலன்னு சரிங்களா? நீங்க வெளியே பாப்போம். 6 மணிக்கு மேல தான் பிரச்சனை. 6 மணிக்கு மேல அப்ப பணம் வேணா வீட்டுக்கு வருவீங்க. ஏமா ஏமா 100க்கு கால் பண்ணு. ஐடி கார்டு சார். இங்க வந்து கேட்டாதான் போலீஸ் கால் பண்ணு. தம்பி உங்க ஐடி 100க்கு இங்க வந்து 100க்கு கால் பண்ணு. போலீஸ் வரும். சார் அங்க போய் கேட்டா அவங்க போயிட்டு அப்படியே இந்நேரம் பார்க்க போறீங்க. கேட்க மாட்டாங்க. கேட்கவே இல்லை. போன்ல தான் கேட்டாரு. என்கிட்ட போன்ல தான் கேட்டாரு. கலெக்ஷன் அவங்க வீட்டுல வந்து வாங்குவோம் நாங்க சொல்லி லோன் கொடுக்கல. தலைவி இவங்கதான், இவங்க கிட்ட நீங்க பணத்தை கட்டணும், இங்கதான் வந்து நாங்க லோன் வாங்குவோம் சொல்லிதான் உங்களுக்கு லோன் கொடுத்தோம். சரிங்க சார். வேற ஏதாவது சொன்னாங்களா? வேற எதுவும் சொல்ல. இதானே நான் சொன்னாங்க. கட்டல இல்லைங்க சார். இருங்க, நான் இதுதானே கட்டல சொன்னாங்க. இல்லை. அதுதான் சொன்னாங்க. இல்லைன்னு சொல்ல. சரி. நான் கட்டல இல்ல. என் வீட்டுக்கு தான் வந்து கேட்கணும். இவங்க அங்க வந்து நின்னுட்டு கேட்டுட்டு போன் பண்ணி பேசிட்டு அவங்க போயிருவாங்க. அவங்ககிட்ட தான் கேட்பாங்க. அப்ப அங்க போய் கேட்டுக்கோங்க. ஃபங்க்ஷன் ஆனால அங்க போய் கேட்டுக்கோங்க. எங்கிட்ட ஏன் கேக்குறீங்க? கமிஷன் நாங்க கொடுக்க கூடாதுன்னு நாங்க சொல்றோம். நீங்க நாங்க பொறுப்பா முடியாது. நான் சொல்லுவேன். அந்த அதிகாரம் எங்களுக்கு இருக்கு. நீங்க பிரான்ச் ஓனரா நீங்க? உங்களால முடிஞ்ச பாத்துங்க சார். நீங்க அந்த பிரான்ச் ஓனரா? உங்களால முடிஞ்ச பாத்துங்க. ஓனர் பணம் கட்ட முடியாதுங்க. நான் தான் ஓனர்ன்றேன். ஏங்க பணம் கட்ட முடியாதுங்க. ஏமா விஷயமே இல்லைங்க. சரி, நான் நீ சொல்லு. பணம் கட்ட முடியாதுன்னு சொல்லு. கொடுங்க. என்ன சொல்லுங்க? நீங்க லீகலா போய் எடுங்க. வரத பாத்துக்கலாம். லீகலா எடுங்க. நான் பணம் கட்ட முடியாதுங்க. போய் லீகலா ஆக்ஷன் எடுங்க. சொல்லிருமா லீகலா சொல்லு. நீ லீகலா ஆக்ஷன் எடுத்துக்க போங்க. பணம் கட்ட முடியாது. வேலை வாங்கி தரீங்க, அந்த காலத்துல லோன் கட்ட முடியாது, மீ கட்ட முடியாது. உங்களால என்ன பண்ண மக்களுக்கு பணத்தை வாங்கி பணம் கொடுப்பீங்க, அப்புறம் எல்லாம் வேலைக்கு போறீங்க. வேலைக்கு வேலை வாங்கி கொடுக்குறாருமா வேலை. என்ன வேலை வாங்கி கொடுக்குறீங்க? யாருக்கு வேலை வாங்கி கொடுக்குறீங்க? இவருக்கே 2000 ரூபாய் கமிஷன் கொடுத்துருக்காங்களாமா? என்ன ஆதாரம் இருக்கு அவர் வாங்கினாருன்ட்டு? அவங்க வாங்கினாங்கல்ல, அவங்க வாங்கினதுக்கு நீங்க ஆதாரம், இவர் வாங்கினதுக்கு யார் ஆதாரம்? அவங்க சொல்றது எப்படிமா நம்ப முடியும்? நீங்க லோன் வாங்கினாங்க, நான் ஆதாரத்தை கட்டவா? ஆதாரம் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல. இப்ப எனக்கு வேலை இல்ல. நான் கட்ட முடியாது சார். நீங்க எல்லாமே கமிஷன் வாங்கிக்கிறீங்க, அதுக்கு ஆதாரம் கேட்பீங்க. கமிஷன் வாங்க வேண்டிய எங்களுக்கு நான் அவசியம் வச்சிருக்கேன் இல்லை. ப்ரூஃப். நாளைக்கு மக்கள் சொன்னா பொய், நீங்க சொன்னா நிஜம். மக்கள் சொன்னாங்கன்னா நிஜம், அத பொய். நீங்க கூப்பிட்டு நீங்க சொல்றது கூட உண்மை. லோன்
அப்படியெல்லாம் சொல்றாங்க. அப்படி எப்படி சொல்றாங்க? எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அது எப்படிங்க அவங்க வாங்கினாங்கன்னா நான் மட்டும் வாங்கல 2500 ரூபாய் நான் வச்சிருக்கேன் 2000 மேனேஜர் ரெடி பண்ணி அந்த ஆளை கேளு அப்படி சொல்லிட்டு அந்த சொல்லி யாருக்குமே கமிஷன் ஒத்த ரூபா கூட நான் இங்க பாருங்க, 4500 ரூபாய் நாங்க பொறுப்பு இல்ல. நாங்க பேசும்போது சிஆர்டி பண்றோம். ஆர்பிஐயோட லோன் கொடுக்கும்போது நிறுவனத்தோட விதிமுறை எப்படி கட்டணும் எல்லாத்தையும் சொல்லிட்டு நாங்க நம்ம இந்த மாதிரி வந்து வீட்டுல காட்டுறதுக்கு ஆர்டி டியூட்டி வராங்க. கொடுத்தீங்க சார் நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். யாருமே மறக்கவே இல்லைங்க. நீங்க தான் இப்ப வந்து எங்களை மாத்திக்கிறீங்க. கட்சியில இருந்து வர்றோம், அங்க இருந்து வர்றோம், இங்க அதான் இருந்து சொல்றாரு, வர்றோம். அன்னைக்கு நீங்க அவர் பேசுறத வச்சு ஆடி உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க கேளுங்க. அன்னைக்கு அவர் ஆடி அனுப்பட்டுமா? வாங்க, உங்க நம்பரை கொண்டு சொல்லுங்க, நான் அவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறேன். சரி சோறு சாப்பிடுன்னு கேட்கலாமா? யாரு வேலை இல்லைன்னா சோறு சாப்பிடுறதுலாம் கேக்குறாரு. அப்ப உங்களுக்கு பணம் கொடுத்தா நான் சோறு சாப்பிடாம இருக்க அந்த முடியும். ஆடியை நான் அனுப்புறேன். நீங்க கேளுங்க. அனுப்புங்க. சரிங்களா? எப்ப ஆடி அனுப்புங்க. வீட்டுக்கே வர சொன்னீங்க. இப்ப பேசுனீங்க. இந்த போன வாரம் அவங்க தானே பேசுறாங்க. நான் சொல்றேன், அந்த நம்பருக்கு ஆடியோ அந்த ஆடியோ அனுப்புங்க. அவர் மேல தவறு இருந்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேமா, அவரையும் சேர்த்து கொடுக்குறேமா, அவ்வளவுதானே. போங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. நானும் கொடுக்கலன்னா கொடுங்க. நானும் வந்து நீங்க சொல்றேன். இடையில என்கிட்ட இப்ப வேலை வந்து இல்ல. தவறு. நாங்க வரதாங்க கரெக்ட். உங்களுக்கு தவறா தெரியல, உங்களுக்கு தவறு. நாங்க வருவோம். என்ன நாங்க இந்த வருஷம் வருவோம். வருவோம். சரிங்களா? இடைஞ்சல் பண்ணீங்கன்னா அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் நீங்க பண்ணுங்க. போய் நீங்க போங்க. இப்ப நாங்க வந்துட்டோம்ல, நீங்க போன் அவருக்கு ஐடி கார்டு இல்ல, அவருக்கு ஐடி கார்டு ஆர்டிசன் லெட்டர் இல்ல, இல்ல இசிசி லெட்டர் சார், அவருக்கு ஐடி கார்டு இவரு கேட்டீங்க, இவரு தானே பஸ் இசிசி போலீஸ் சர்டிபிகேட் அதெல்லாம் தேவையே இல்லைங்க. அது வேணும் சார். RBI யோட rules. அது வேணும். எங்க ஏன்னு company கேளுங்க. private company அது இல்ல, வேணும். public company. அப்படி கம்மி அப்ப கொடுங்க. Company listed company. நீங்க கொடுங்க. சரியா? ஏன்னு கேளுங்க. நீங்க தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டு நீங்க இருக்கீங்க. தேவையில்லாம பேசுறீங்க. பின்னாடி பிரச்சனையில மாட்ட போறீங்க. நான் எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கிறோம் சார். எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்க தயார். நீங்க நல்லா விசாரிங்க. Certificate கொடுக்க வேண்டிய நாங்க பாத்துக்க தயார். பணம் கட்டணும் அவசியம் இல்ல. சரியா அதை போங்க. அவங்களே சொல்லட்டும். நான் சொல்றேன் சார், நான் கட்ட மாட்டேன் சார். நீங்க போய் லீவ் வாங்கி ஆச்சுங்க. நீங்க லீகலா விட மாட்டோம். சரியா? முடிஞ்சே பாத்துங்க. நீங்க முடிஞ்சே பாத்துங்க. உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண தாராளமா பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவு பணம் வாங்குனீங்க அவங்க கிட்ட? யாரு? உங்க கிட்ட நாங்களா? நாங்க உங்க பணத்தை வாங்கல. சரிங்களா? அவங்களோட அவமானத்தை எல்லாம் நீங்க வந்து கெடுக்குறீங்க. அவங்க சுயமரியாதை கெடுக்குறீங்க பாத்தீங்களா? அந்த இடத்துல அவங்கள காப்பாத்தணும். சரிங்களா? சொன்னாங்க. இங்க பாருங்க, நான் தான் அப்ப அன்னைக்கு அங்க பேசுனது யாரு சார்? அதை கேட்க மாட்டீங்களா? ஒரு நிமிஷம் அப்ப அன்னைக்கு அதை கேட்கணும் இல்லையா? நான் போன் அடிச்சு ஏன் பணம் கட்டாம வச்சிருக்கீங்கன்னு தான் நான் கேட்டேன். கேட்டீங்க. எதா இருந்தாலும் நீங்க அங்க இருந்து பேசுறீங்க, வீட்டுல வந்து ஆமா, எனக்கு 2 நிமிஷம் டைம் கொடுத்தீங்க. வீட்டுக்கு வர நீங்க வந்து பிரதர், ஒரே நிமிஷம். அவர் அன்னைக்கு இதே மாதிரி தான் அங்க போன்ல தான் பேசினார். சரி அதே ஆடியாவை 2 ஆடியாட்ட இருக்கு. இங்கே மட்டும் இல்ல எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கு. சரிங்களா? சோறு சாப்பிட ஏன் அப்ப சோறு திங்க மாட்டீங்களான்னு கேட்கலாமா? இந்த கேள்வி கேட்கலாமா? இப்போ அவங்க முடியாத சூழ்நிலை சொல்றாங்க. அதான் நான் சொல்லவே இல்லைன்றாருல. இருங்க ஒரு நிமிஷம். அந்த ஆடியோல அது எப்படி நாங்க கேட்க முடியாது. இருமா எடுக்கிறேன். அனுப்பி விடுங்கன்றேன். அனுப்பிச்சுடுறேன். இருக்கு நான் வச்சேன். சலிமட்டு இருக்காங்க. என்கிட்டயே இருக்கு. இங்கே இருக்கோம் சார். போயிட்டு வாங்க. போய் கால் பண்ணிட்டு போலீஸ் கூப்பிடுங்க, நாங்க வரோம். இங்கே இருக்கோம். காசு லோன் கொடுக்குறேன் 4500 ரூபாய் 5000 ரூபாய் கமிஷனும் வாங்கிட்டு மிளகா அரிசி தைக்கவோ எலுமிச்சங்காய் குத்தவோ